அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு என்டிஎஃப் ஜமாத்தின் சார்பாக வட்டிவோர் சமூக சீர்கேடு என்ற தலைப்பின் கீழ் தமிழகம் முழுவதும் இந்த தொடர் பிரச்சாரத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய நீட்சியாக இந்த பல்லாவர பேரவையிலே நாங்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்தியா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கும் பொருளாதார மந்தநிலைக்கும் அடிப்படையாக காரணியாக விளங்குவது நம்ம நாட்டுடைய தவறான வட்டி அடிப்படையிலான பொருளாதாரம் தான் அதற்கு மிக முக்கிய காரணம் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லோருமே உணர்றோம், கடுமையான விலைவாசி இருக்கிறது. எந்த ஒரு பொருளை வாங்க போனாலும் அது கடுமையான விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடம் நமக்கு ஏற்படுகிறது. முக்கிய காரணம் என்ன என்பதை நாம சிந்திக்க அளவுக்கு கடுமையான பொருளாதார வீழ்ச்சிக்கும் வேலையில்லா திண்டாட்டத்துக்கும் வருமான பற்றாக்குறைக்கும் என்ன காரணம் என்பதை பொதுமக்களாகி நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தனி மனிதர்கள் நாம விலைவாசி ஏறிடுச்சு, இந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடியா இருக்கிறது, போதிய வருமானம் இல்லை, வாங்கின வருமானம் வீட்டுக்கு பத்தல என்றெல்லாம் புலம்பக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்ப இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்று பார்த்தால் நம்முடைய நாட்டுடைய பொருளாதார எக்கனாமிக்கு தான் காரணம். பொதுவாகவே நம்ம இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி பட்ஜெட் போட்டு ஆட்சி செய்யக்கூடிய நிலைமை தான் நம்ம நாட்டில் இருக்கு. அந்த அளவுக்கு கடனுக்கு மேல கடனை வாங்கி கடனுக்கு வட்டி செலுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய பொருளாதார அமைப்பு இன்னைக்கு தாறுமாறாக இன்னைக்கு சென்று விட்டது. இந்த வருஷத்துல கூட பட்ஜெட் எந்த அளவுக்கு 47 லட்சம் கோடி பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க இந்தியாவில். அதில் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி வட்டிக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. அப்போ நம்முடைய பொருளாதாரத்தில் இந்த அளவுக்கு 100க்கு ₹1 25 பைசா இன்னைக்கு வட்டி கட்டுறான் இந்தியா கவர்மெண்ட். அப்போ 11 லட்சம் கோடியை வட்டியாக கட்டினால் இந்திய அரசாங்கம் கட்டக்கூடிய வட்டி யாருடைய பணம்? நம்முடைய பணம். நாம அன்றாட உழைத்து சம்பாதித்து நாம திரட்டக்கூடிய செல்வத்திலிருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நம்ம வாங்குறோம் இல்லையா? அரிசி வாங்குறோம், பருப்பு வாங்குறோம், எண்ணெய் வாங்குறோம், டீ தூள் வாங்குறோம், இப்படி தேவையான மளிகை சாமான் வாங்குறோம், அத்தியாவசிய உடை வாங்குறோம். இது எல்லாமே நம்ம அன்றாடம் புழங்கக்கூடிய எந்த சாமானை கடையில் போய் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு அரசாங்கம் வரின்னு ஒன்று விதிக்கிறான். மறைமுக வரின்னு ஒன்று இருக்கு, வெளிப்படையான வரி இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு. இந்த வரியெல்லாம் போக உலக நாடுகளுக்கு, உலக வர்த்தக மையத்திற்கு இவங்க வட்டி கட்டுவதற்காக வேண்டி நம்முடைய பணத்தில் இந்த வரிக்கு மேல வட்டியை வச்சு இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம இடத்துல கலெக்ஷன் பண்ணி வெளிநாடுகளுக்கு வட்டி கட்டுறாங்க. அப்ப இந்த கடுமையான வட்டி கட்டக்கூடிய காரணத்தால தான் இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்துடைய வீழ்ச்சி இந்த அளவுக்கு கீழே போகுது. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன சம்பாதிச்சாலும் பத்தல, போதிய வருமானம் இல்லை, எந்த பொருளை வாங்கினாலும் கடுமையான விலையேற்றமா இருக்கு. ஒரு 35 ரூபா 40 ரூபா வித்த அரிசி கூட 70 ரூபா விற்கிது. 50 ரூபா 65 ரூபா வித்த பெட்ரோல் இன்னைக்கு 103 ரூபா விற்கிது. காரணம் என்ன கேட்டால் மத்திய அரசாங்கம் விதிக்கக்கூடிய கடுமையான வரி ஜிஎஸ்டி, அதோடு சேர்த்து உலக நாடுகளுக்கு இந்தியா கட்ட வேண்டிய வட்டி. ஒரு நாளைக்கு மட்டுமே இந்திய அரசாங்கம் 3300 கோடி வட்டி கட்டுறான். ஒரு நாளைக்கு நம்ப முடியுதா உங்களால? ஒரு நாளைக்கு 3300 கோடி வட்டி ஒரு நாளைக்கு கட்டுறான். அப்ப 11 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வட்டி கட்டுனா அந்த வட்டியை இந்திய அரசாங்கம் அவங்க சொந்த பணத்துல கட்ட மாட்டாங்க. எந்த அரசியல்வாதியாச்சும் சொந்த பணத்தை கட்டுவானா? கட்ட மாட்டான். நம்மள மாதிரி இந்திய குடிமக்களுடைய உழைப்பில் இருந்து வரக்கூடிய வருமானத்துல அவன் நம்ம கிட்ட வரி என்ற பெயரால், வட்டி என்ற பெயரால் வசூலிச்சுதான் அவன் கட்டுறான். அப்போ இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் இவ்வளவு மோசமாக போனதுக்கு காரணம் இந்த அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம், வறட்சி. இதற்கு முக்கிய காரணம் வட்டி அடிப்படையில் இந்திய கவர்மெண்ட் ஆட்சி செய்யறது தான். அப்ப அமெரிக்கால இதே போலதான் என்ன செஞ்சாங்க? அமெரிக்காவில் வரவனுக்கு போறவனுக்கெல்லாம் பேங்க்ல கடன் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஊர்ல இருக்கிறவனுக்கு போற கடன் அள்ளி கொடுத்தான், வட்டிக்கு கொடுத்தான். இறுதியாக கொடுத்த முதலும் வரல, வட்டியை சேரல. 2008 அமெரிக்கால பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டதா இல்லையா? எல்லா வங்கிகளும் இழுத்து மூடினாங்களா இல்லையா? அதோடைய பாதிப்பு உலக நாடுகளுக்கு பரவியதா இல்லையா? அப்ப வட்டி அடிப்படையில் எந்த ஒரு நாடு ஆட்சி செய்கிறதோ வட்டி கொடுத்து ஒரு நாடு முன்னேறவே முடியாது.
அதற்கு ஒரு உதாரணம் அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்காக உலக நாடுல வட்டிக்கு கடன் வாங்கினார். வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாம அந்த நாட்டுடைய பிரதமர் நாட்டை விட்டு தப்பி ஓடிய வரலாறு மறக்க முடியுமா? அப்ப இந்தியாவுடைய நிலைமையும் அதுதான். இன்னைக்கு வட்டி கட்டுவதற்காக கடன் வாங்குறாங்க. அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாம இன்னொரு இடத்துல வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. நாட்டுடைய பொருளாதாரம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில சராசரி மனிதராகிய நாம என்ன செய்யணும்? நம்முடைய வருமானத்துக்கு அதிகமான செலவுகளை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். ஆடம்பரத்துக்காக வட்டிக்கு வாங்கி வீடுகளில் சாமானை குவிக்க கூடாது. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வட்டிக்கு வாங்கி செலவு செய்யக்கூடாது என்பதை பொதுமக்கள் நாம புரியணும். நம்ம நாட்டோடைய எக்கனாமிக்கும் சரியில்லை. பொதுமக்கள் நமக்கும் ஒரு கடமை இருக்கிறது. விரலுக்கேற்ற வீக்கம் தான் இருக்க வேண்டும். வருமானத்துக்கு ஏற்ற செலவு தான் இருக்க வேண்டும். நாமளும் நம்ம நாடை போல ஊதாரித்தனமான செலவு செஞ்சா நம்முடைய குடும்ப நாளைக்கு நடுத்தருவில் தான் நிற்கும் என்பதை உணர வேண்டும். எத்தனையோ பேர் இந்த வீடு கட்ட ஹவுஸ் லோன் தரான்னு சொல்லி வாயை பிளந்துட்டு போய் ஹவுஸ் லோன் வாங்கி அதை கட்ட முடியாம பேங்குக்காரனே அந்த வீட்டை ஜப்தி செஞ்சு கடனுக்கு எடுத்து வீடு வாங்கி கட்டியவன் அந்த கடனை அடைக்கிறதுக்கு வீட்டை வித்து கடனை அடைச்சிட்டு நடு ரோட்ல எத்தனை பேர் நிக்கிறான்? எவ்வளவு பேர் வீடு ஹவுஸ் லோன் கட்ட முடியாம தலைமுறையில திரிகிறான். அப்போ முதல் லோன் கொடுக்கும் போது இனிப்பா பேசி வாங்க உங்களுக்கு லோன் கொடுக்குறோன்னு கூப்பிடுவானுங்க. லோனை கட்ட நாமளும் ஒரு 50 லட்ச ரூபா லோனுக்கு 30 லட்ச ரூபா பணத்தை கட்டியிருப்போம். மீதி 20 லட்ச ரூபா கொடுத்து கணக்கை முடிக்கலான்னு போனா இந்த பேங்க் அயோக்கியர்கள் நீ 30 லட்ச ரூபா இது வரைக்கும் வட்டி தான்ப்பா கட்டியிருக்கேன்னு சொல்லுவான். அப்ப நம்ம வாடகை வீட்லயாச்சும் நிம்மதியா இருந்திருப்போம். சொந்த வீடு ஆசை காட்டி சொந்த வீட்டில் நீங்க நிம்மதியா வாழலாம்னு சொன்னா என்னைக்கு சொந்த வீடு ஹவுஸ் லோன் வாங்கினோமோ அன்னைக்கே நிம்மதி போயிருச்சு. நம்முடைய வருமானத்தில் இவனுங்களுக்கு இஎம்ஐ கட்டியே நம்ம வாழ்க்கை முழுதும் இப்படியே கழிஞ்சிட்டே இருக்கு. அப்ப வீட்டுக்கு தேவையான அவசியமான செலவு செய்ய முடியல, பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியல, நல்ல உடை வாங்க முடியல, நிம்மதி போய் வாங்கின வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாம வட்டி கட்ட முடியாம அந்த பேங்குக்காரனே வீட்டை ஜப்தி செஞ்ச வரலாறு நடக்குதா இல்லையா? அப்ப பொதுமக்கள் நம்ம ஏன் சிந்திக்க மாட்டோம்? நம்ம நாடுதான் ஊதாரி நாடா இருக்கு. ஊதாரி கையில திருடன் கையில கொத்து சாவி மாட்டின மாதிரி பட்டேலுக்கு 3000க்கு செலவைக்க அவன் கடன் வாங்கி செலவு பண்றான். இவ்வளவு உலக நாடுல கடன் வாங்கி அரசாங்கம் ஆட்சி நடத்துறாங்க. எங்கேயாச்சும் ஒழுங்கு ரோடு ஒழுங்கா இருக்கா? ஏழை எளிய மக்களுக்கு உணவு கிடைக்குதா? இந்த நாட்டில் நல்ல கல்வி இருக்கா? நல்ல விவசாயம் இருக்கா? வேலை வாய்ப்பு இருக்கா? எதுவுமே இல்லையே. இவன் ஊதாரி செலவு செய்யறதுக்கு கோடிக்கணக்கான பணத்தை வெளிநாடுகள்ல வங்கியில இருந்து கடனா பெறான். அந்த கடனுக்கு வட்டி கட்டுவதற்கு நம்ம தலையில நம்ம தாலியா இருக்கிறோம். அப்ப பொதுமக்கள் ஆகிய நம்ம நாடு தான் சரியில்லைன்னா நம்ம குடும்ப தலைவர்கள் எப்படி சிந்திக்கணும்? நம்ம மாச வருமானம் 15,000 20,000 அதுக்குள்ள பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தணும். பொண்டாட்டி ஏசி கேட்கறா, ஃப்ரிட்ஜ் கேட்கறா, வாஷிங் மிஷின் கேட்கறான்ட்டு வருமானத்துக்கு மேல போய் செலவு பண்ணி நீங்க அதெல்லாம் இஎம்ஐக்கு வாங்கி கட்ட முடியாம பல குடும்பங்கள் நடுத்தருவில் நிக்கிறா இல்லையா? இந்த போன வாரம் இந்த கரமக்குடி இருக்கு பாருங்க, தேவக்கோட்டை பக்கத்துல கரமக்குடி மாவட்டத்தில் ஒரு குடும்பமே ரோட்ல காரை விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா கார் நின்றுருக்கு. என்னடான்னு உள்ள போய் பார்த்தா குடும்பத்தோட விஷத்தை குடிச்சு செத்து இருக்கிறாங்க. செம்பு தயாரிக்கிற நிறுவனம் வைத்திருந்த ஒரு ஓனராலேயே கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாம குடும்பத்தோட காருக்குள்ள தற்கொலை பண்ணி செத்த காட்சி இந்த 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது. எத்தனை கூட இந்த கலெக்டர் ஆபீஸ்ல திருநெல்வேலியில ஒரு குடும்பமே போய் தீ குளிச்சதா இல்லையா? காரணம் என்ன? வட்டி தான். அப்ப இந்த சமுதாயத்தை செல்லரிக்கக்கூடிய இந்த புற்றுநோய் வட்டி. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழர்களே, நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, விரலுக்கேற்ற வீக்கத்தோட வாழுன்னு சொன்ன நம்ம சமுதாயம் இன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பேங்க்ல லோன் கொடுக்கறான்னு சொல்லி வண்டி பேங்க்ல வண்டியா இஎம்ஐல வாங்கிக்கலாம், போனா இஎம்ஐல வாங்கிக்கலாம், டிவியா இஎம்ஐல வாங்கிக்கலாம். நமக்கு இஎம்ஐ கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சும் வாங்குறேன்னா ஏன்? மனிதனுடைய பேராசை. மனிதனுடைய பேராசையை விளம்பரத்து மூலமா தூண்டுறான். அவன் தூண்டுறான நம்ம அறிவு எங்க போச்சு? நமக்கு தான் சக்தி இல்லைல்ல, வாங்குற சக்தி இல்லாதனால தான் போய் கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கினா கொடுக்க முடியலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கடன் வாங்கணும் என்பதை சிந்திக்கணும். அப்ப அதனாலதான் இஸ்லாம் சொல்கிறது, வட்டி அடிப்படையிலான பொருளாதாரத்தை இஸ்லாம் தடுக்கிறது. வட்டிக்கு வாங்காதீர்கள், வட்டிக்கு கொடுக்காதீர்கள். வட்டி வாங்கி எந்த நாடும் முன்னேறியதாக சரித்திரமே கிடையாது. வட்டி அடிப்படையில் பொருளாதாரம், ஒரு குடும்ப தலைவன் வட்டி அடிப்படையில் குடும்பம் நடத்தினாலும் உருப்படாது.
ஒரு நாடு வட்டி அடிப்படையில் நாடு நடத்தினாலும் அந்த நாடு வீழ்ச்சியை தான் சந்திக்கும் என்பதை அனுபவபூர்வமாக உணரக்கூடிய நாம, நல்ல குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய நாம, நம்ம குடும்பத்தை கடனை வாங்கி ஓட்டுறதை நிறுத்துங்க. வட்டிக்கு வாங்கி வீட்டுக்கு சாமான் வாங்காதீங்க, வட்டிக்கு வாங்கி வண்டி வாங்காதீங்க, வட்டிக்கு வாங்கி வீடு வாங்காதீங்க என்பதை உங்கள் சகோதரனாக இந்த ஜமாத்தின் சார்பாக நாங்கள் நலன் கருதி சொல்லுகிறோம். வட்டி இல்லாத பொருளாதாரத்தை விட்டு வெளியேறுவோம், வட்டி இல்லாத குடும்பமாக முதல்ல உருவாகுவோம் என்பதை கூறிக்கொண்டவனாக எங்களுடைய இந்த சிற்றுரை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கு.